ஆமேன். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். வேத பாடத்தோடு எண்ணிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் ஐயா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கத்திர நிறைவா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களிலே உம்முடைய பழைய ஏற்பாட்டிலே உண்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் புதிய ஏற்பாடு நிறைவேற காரியத்தை குறித்து இந்த நாட்களை தொடர்ந்து பார்க்கும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த பகுதியிலே உம்முடைய கரம்தானே கூட இந்த நடத்தி வார கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அடியனை மரத்தினில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, த வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஆண்டவரே, அந்த ஞானத்தை அடியனுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே நிறைவேறினதை நேற்றே கடந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒளிநாடா மூலமாக இந்த நாட்களே நாங்கள் பார்த்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இந்த நிறைவேறாமல் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த நாட்களே நாங்கள் இன்றைக்கு சில காரியங்களை இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த எல்லா நேற்றைய கடந்த தினங்களில் பார்த்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி விட்டார். அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சில காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறாமல் இருக்கிற சில காரியங்களை குறித்து எசேக்கியேல் தானியேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஊடாகவும் புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த நாட்களை பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே எசேக்கியேலின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே 37வது அதிகாரத்திலே அங்கே 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியமாக இந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த 27வது வசனத்திலே, என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த நாட்களிலே சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஒரு டீப்பாக ஆழமாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் அப்படி பாருங்கள், ஆண்டவருடைய பிறப்புக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலங்கள் ஏசாயா எசேக்கியேலுடைய காலங்களுக்குள்ளே பார்க்கிற வேளையிலே கிட்டத்தட்ட 400, 500, 600 வருஷங்களுக்கு அந்த காலங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்றால் என்னவென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை இந்த நாட்களிலே அங்கே என்றென்றைக்கும் இருக்கும்படி செய்வேன் என்றது மட்டுமல்ல, நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று யார் அறிகிறார்கள்? ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் புறஜாதிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்ட கிளைகளாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. வேதத்தில் எடுத்து பாருங்கள், அந்த கானானிய ஸ்திரீ இந்த நாட்களை வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவள் அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு விடாப்புடியா இந்த நாட்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரோடு இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறாள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே
அவள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவரே மேசைக்கு கீழே போடுகிற அந்த துணிக்கைகளை அங்கே நாய்க்குட்டிகள் தின்னும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் எதை பார்த்தார் என்று பார்ப்போமா இருந்தால் அவளுடைய விசுவாசம் அங்கே பெரிதாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அவள் புறஜாதியா இருந்தாலும் சீசர்கள் சொல்லுகிறார்கள் அவளை அனுப்பிவிடுங்கப்பா என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலும், ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அவள் அந்த இடத்திலே தனக்கு உரிய காரியத்தை ஒரு விசுவாசத்தோடும் ஒரு வைராக்கியத்தோடும் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கூட இந்த நாட்களை இப்படித்தான் இந்த நாட்களை இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நாங்கள் அங்கே யூதர்களோ இஸ்ரவேலர்களோ இந்த நாட்களே இல்லை. ஆனாலும் நாங்கள் புறஜாதிகளா இருந்து கூட இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாங்கள் ஆண்டவரோடு எந்த வளத்திலே அவரோடு நாங்கள் இந்த நாட்களை கிட்டி சேரலாம், அவரோடு இணைந்து இந்த நாட்களை நடக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தையை அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார். அப்படியானால் புறஜாதி மக்கள் இந்த நாட்களிலே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்ட காலத்திலே பாருங்கள், அங்கே யூதர்களே இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு எதிராக இந்த நாட்களில் நின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பரிசேயர், சதிசேயர்கள், வேதபாரகர்கள், இப்படியாக அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், எல்லாரும் அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே தேவனுடைய பட்சமாக இல்லாதபடி அங்கே அவருக்கு எதிர்கொண்டு போனார். ஆனால் சீசர்கள் கூட இந்த நாட்களை நீங்கள் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே எல்லா சீசர்களும் ஆண்டவரை அங்கே சரியாக விசுவாசிக்கவில்லை. தோமாவை குறித்து பாருங்கள், தோமா கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே விசுவாசிக்காதபடி அவருடைய காயங்களிலே நான் என்னுடைய கரங்களை போட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு அவிசுவாசத்தோடு இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் புறஜாதிகளுடைய காலங்கள், புறஜாதிகளுடைய நேரங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக அங்கே கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், எங்கே எப்படி என்று பார்க்கிற வேளையிலே சீசர்களுடைய காலகட்டத்திலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். அப்ப அது மட்டும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய சீசர்களுக்குள்ளேயே ஒரு உண்மையான ஒரு விசுவாசமோ இந்த நாட்களே இல்லை. பேதுரு மறுதளித்து ஆண்டவர் மறுதளிக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் இதன் கேட்கிறார். ஆனால் பாருங்கள், அங்கே யூதாஸ் கரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்து இந்த நாட்களை 30 வெள்ளிக்காக அவன் தான் நாண்டு கொண்டு செத்து விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்தில் சொல்லப்படுகிறது சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வேளையிலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் இந்த நாட்களே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே அப்போஸ்தலர் 2:17 இந்த நாட்கள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்திலே பார்க்கிற வழியில தான் விசுவாசி, அதாவது சீசர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் கிரியேட் பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம், உருவாகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே தான் சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு பின்பாக ஆண்டவரை இந்த நாட்களிலே பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதே பேதுரு தான் அங்கே ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட பேதுரு தான் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நிகராக என்னை சிலுவையில் அறையாதீர்கள், தலைகீழாக என்னை அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாருங்கள், ஒவ்வொரு சீசர்களும் அங்கே பார்க்கிற வேளையிலே அங்கே அதாவது பெரிய உபத்திரவங்கள் மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் வெட்டி கொல்லப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், யோவானை குறித்து பார்க்கிற வேளையில தான் யோவானை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. சீசர்கள் அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், இவன் காரியம் என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே வார்த்தையை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால்
அங்கே அவர்கள் சீசர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், யோவான் மரிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் ஒரு கணக்கு போட்டிருந்தார்கள். ஆனால் யோவானுடைய காரியம் என்ன சொன்னால், கடைசியாக யோவான் அங்கே ஆண்டவரை பத்மூஸ் தீவிலே கிரீஸ் தேசத்திலே இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அங்கே ஆண்டவரை சந்திக்கிறதையும் ஆவிக்குள்ளாகி இந்த நாட்களில் ஆண்டவர் அதாவது நடக்க போற கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியத்தை குறித்து எச்சரித்து சில காரியங்களை சொல்லுகிறோம். முதலாவது 7 சபைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட மனுஷருக்கு ஆண்டவர் அந்த எச்சரிப்பை சொல்லவில்லை, சபைகளுக்கு தான் அந்த காரியத்தை சொல்லுகிறார் ஒழிய இந்த நாட்களை பாருங்கள். சபை என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி இந்த நாட்களை ஆராதிக்கிற இடமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டிடங்கள் அல்ல. அப்ப பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களில் ஏன் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், அந்த யோவானை அவர் இந்த நாட்களிலே கடைசி மட்டும் வைத்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த நாட்களே வைத்திருந்தார். யோவான் கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள், அவர் அப்படியே இந்த நாட்களை பாருங்கள் அங்கே மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இருந்த சீசர்கள் எல்லாம் அங்கே அவர்கள் கொல்லப்பட்டு, அதாவது கத்தியாலே குத்தப்பட்டு, இந்த நாட்களில் சிலுவையிலே அறையப்பட்டு, இந்த நாட்களில் கல்லறிந்து, இப்படியாக அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். ஆனாலும் இன்று இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள், அதாவது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்படியானால் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக நடக்கிற காரியங்களை குறித்து எல்லாரும் இந்த நாட்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய பாருங்கள், ஈரான் லெபனான் இவர்கள் எல்லாம் வெளியிட்டார்கள், இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் இப்பொழுது அழித்து விட்டால் எல்லாம் முடிந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்கள் ஒரு காரியத்தை செய்கிற அங்கே பேசியிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் சாத்தியப்படக்கூடிய காரியம் இல்லை. ஏனென்றால் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே கடைசி நேரத்திலே என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து தெளிவாக இந்த நாட்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் தான் இன்று வரைக்கும் நிறைவேறாதபடி நிறைவேற காத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நிமிஷம், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நிமிஷத்திலே உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு அநேக அதாவது மாற்றங்கள் இந்த நாட்களில் தென்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்பாக அநேகரை நாம் பார்த்த இந்த நாட்கள்ல அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் அமெரிக்கா தேசத்தில் வேறு இடங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா உங்களோட சொத்துக்களை வில்லுங்க, அதாவது காரியங்களை செய்யுங்க, பணத்தை சேருங்க இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் வீடுகளை எல்லாம் வித்து கடைசியாக அங்கே இந்த நாட்களை குறிப்பிட்ட நாளே ஆண்டவர் வரவில்லை, அவர்கள் இருக்கிறது கூட இந்த நாட்களை வீடு இல்லாதபடி இந்த நாட்களை தண்டார்கள். இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே அதாவது ஆண்டவருடைய வருகை இன்று வருகிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை ஆலயத்துக்குள்ளே வச்சு இந்த நாட்கள் எல்லாரும் நீங்க சூசைட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தற்கொலை செய்து இந்த நாட்களை பாருங்கள் மரித்தார்கள். அப்ப அந்த மரித்து இருந்து பாருங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு பின்பாக அயல் வீடுகளுக்கு அந்த ஆலயத்திலிருந்து ஒரு துர்நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அந்த இடத்திலே போய் போலீஸ் மூலமா இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அப்படியே சடலங்கள் எல்லாம் இந்த நாட்களை பழுதான நிலையிலே இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவெல்லாம் அமெரிக்கா தேசத்திலே நடந்த காரியங்களாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், என்ன காரியம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையோ ஆண்டவருடைய நாளிகையோ இந்த நாட்களில் ஒருவரும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாது பிதாவை தவிர. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை இந்த நாட்களிலே பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரைக்கும் இவர்தான் மேசியாண்டு இந்த நாட்களை ஒத்துக்கொள்ளவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இப்பொழுதுதான் இந்த நாட்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களே அந்த ஜனங்கள் வருகிறதா இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அவர்கள் முழுசாக இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் ஆண்டவருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறும் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக நடக்க போற அருகமேதேரா யுத்தத்திலே பாருங்கள், அந்த யுத்தத்தின் மத்தியிலே இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே போராடுகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இன்னொரு காரியம் இந்த நாட்களை நடக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன காரியம் என்று சொன்னால், எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிறது மட்டுமல்ல, அந்த ஆலயத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே செய்யப்பட்டு முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது தங்களுக்கு அந்த
காரியம் நிறைவேறும் என்பதை தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய நாளே கூட இந்த நாட்களே சில வேளைகளிலே ஓகே எருசலேம் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி சொன்னா நாளைக்கே கட்டி இந்த நாட்களை கட்ட துவங்கி விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த சூழ்நிலையில தான் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆலயம் எப்பொழுது கட்டப்படுகிற வேளையிலே தான் அங்கே அந்தி கிறிஸ்து வந்து இந்த நாட்களை என்ன செய்வான், தான் அங்கே அதாவது இந்த நாட்களிலே ராஜா என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிற வேளையிலே தான் இவர்களுக்கு இந்த நாட்களிலே தெரியும், இந்த நாட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படும், அங்கு ஆண்டவர் இவர் ஆண்டவர் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களே தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாகத்தான் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்களாம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படியாக கூப்பிடுகிற வேளையில ஒவ்வொரு கோத்திரங்களும் சேர்ந்து கூப்பிடுவார்களாம். ஆனால் கூப்பிடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதம் அங்கே அதே ஒலிவ மலையிலே தான் இன்றைக்கு படும். அந்த ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள் தேசம் பிடிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாகத்தான் பாருங்கள் 2023ஆம் ஆண்டு நடந்த காரியத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே பாருங்கள் பாருங்கள் திடீரென்று வந்தார்கள். ஒரு சில கூட்ட ஜனங்களை அப்படியே பிடித்து கொண்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அந்த காரியம் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும்படியாகத்தான் ஒரு முன்னறிவிப்பாக இந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்ததை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தற்செயலாக நடக்கவில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை இந்த நாட்களை எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்கள் இந்த நாட்களை சீர்கட்டி போகக்கூடாது. தன்னுடைய ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த தேசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி, ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா இப்படி போன்ற அநேக தீர்க்கதரிசிகள், எலியா, எலிஷா இப்படி போன்ற தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த தேசத்தில் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த தேசத்தின் மீது கண்ணாக இருக்கிறது. ஏனென்றால் முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருடைய சொந்த ரத்தம் அந்த தேசத்திலே சிந்தப்பட்டது. கல்வாரி மேட்டிலே சிந்தப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை இந்த நாட்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் எவ்வளவுக்காக அந்த தேசத்தை இந்த நாட்களில் நேசிக்கிறார். அந்த பாருங்கள் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த கானான் தேசம் இங்கே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இதை குறித்து தான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படியாக தெளிவாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்ன அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே எப்படி என்று சொன்னால், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் வாசஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் புறஜாதிகள் இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இது எதை குறிக்கிறது சொன்னால் மேசியாவின் நித்திய சமாதான உடன்படிக்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்ட வார்த்தை முதலாவதாக இந்த நாட்கள் எங்கே அறிமுகப்படுகிறான்னு சொன்னால் சமாரியா ஸ்திரியோடு சம்பவிக்கிற வேளையிலே, அதாவது சம்பாஷணை செய்கிற வேளையிலே தான் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இவர் மேசியாவோ என்று சொல்லி இந்த நாட்களிலே வந்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவள் சொல்லுகிற வேளையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் அங்கே கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிற இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த இரத்தத்தினாலே இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால் அங்கே ஒரு நித்திய உடன்படிக்கை இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தின் நிமித்தம் பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர் சொல்லுகிறார் இது இரத்தத்தினாலே வருகிற என்னுடைய
உடன்படிக்கையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை குறித்து தான் இந்த நாட்களிலே கொரிந்தியரிலும் இந்த நாட்களில் அப்படியாக இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொரிந்தியரிலேயும் அதே வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. போஜனம் பண்ணவர் அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி, ரிமெம்பர் ஃபார் மீ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை நினைவு கூறும்படி இந்த நாட்களில் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப இரத்தத்தினாலே தேவன் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே இந்த நாட்களில் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களிலே தன்னுடைய தேசத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஒரு உடன்படிக்கையை செய்துவிட்டு போய்விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாங்கள் அனுதினமும் நாங்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாசமுமோ அல்லது இந்த நாட்களில் ஒவ்வொரு கிழமையுமோ இந்த நாட்களை நினைவு கூறுகிற வேளையில் இந்த நாட்களிலே அவருடைய வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறோமே ஒழிய இந்த நாட்களில் வேறொரு காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிற வேளையிலே அவருடைய மரணத்தை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் தெரிவிக்கிற மட்டுமல்ல. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்ததில் பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை இந்த நாட்களிலே தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மாம்சத்தை புசிக்கிற வேளையிலே மரணத்தை நாங்கள் இந்த நாட்களிலே தெரிவிக்கிறோம். ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அதாவது உயிர்த்தெழுந்தார், எனக்காக மறுபடியும் மீண்டும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருவிருந்து என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் அதை சடங்காச்சாரமாக இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது ஆண்டவருடைய சரீரமும் ஆண்டவருடைய இரத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த இரத்தத்தை நாங்கள் உண்மையாக விசுவாசித்து இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த இரத்தத்தை குடித்து இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு பரிசுத்தத்தோடு பானம் பண்ணுவோமா இருந்தால் நம்முடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அந்த இரத்தம் அந்த மாம்சம் நீக்க வல்லதாய் இன்றைக்கு நீக்க வல்லதாய் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அருமையான, ஏனென்றால் இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்த வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் இரத்தத்தினால் தான் அந்த உடன்படிக்கை செய்யலாம் என்பதற்காகத்தான் அவர் இரத்தத்தினாலே இந்த நாட்களில் இரத்தத்தை சிந்தி இந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்தார் என்று சொன்னால் நம்மோடு இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்திருக்க முடியாது. நம்மோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பாருங்கள், மோசே மூலமாக செய்யப்பட்ட உடன்படிக்கை எழுத்தினாலே உண்டாகின அந்த உடன்படிக்கையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எழுத்து இந்த நாட்களை என்ன செய்யும் என்று சொன்னால் அழிந்து போகக்கூடிய சாத்தியக்கூறாக இருக்கு. ஆனால் இரத்தத்தினாலே செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை இந்த நாட்களிலே மறக்க முடியாதபடி நினைவு கூறுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதனாலே தான் இன்றைக்கு பாருங்கள், முதலாவது மேசியா நித்திய உடன்படிக்கை இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த உடன்படிக்கை இந்த நாட்களில் இன்னும் இந்த நாட்களில் இப்ப இன்னும் அது முடியவில்லை. அருமையான கர்த்தர் உடன்படிக்கை செய்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை கூடிய காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய வருகையிலே நம்மை எடுத்து இந்த நாட்களை பாருங்கள், அவர் நம்மை நினைவு கூர்ந்து, நாங்கள் அவர் நினைவு கூறுவது போல அவர் நம்மை நினைவு கூர்ந்து தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற வழியிலே தான் இந்த உடன்படிக்கை இந்த நாட்களிலே சரியாக அந்த இடத்திலே நிறைவேறும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இரண்டாவதாக தானியேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புத்தகத்திலே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுப்போம் 7வது அதிகாரத்திலே அங்கே 13வது 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதிக்காரரும் பாசைக்காரரும் அவரை இந்த நாட்களை சேவிக்கும்படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் சகல ஜனங்களும் பாசைக்காரரும் இந்த நாட்களிலே பாருங்கள் அவரை சேவிக்கும் படிக்கன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாமையுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி தானியேலுடைய புத்தகத்திலே எடுத்து வாசித்து பாருங்கள். கடைசி காலத்துக்குரிய காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, இந்த காரியத்தை இந்த நாட்களிலே இப்படியே வை என்று சொல்லி இந்த நாட்கள், இது கடைசி காலத்துக்குரிய காரியம் என்று சொல்லி அதை முத்தரித்து வை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களிலே, அப்ப தானியேலுக்கு இந்த தரிசனத்தை தரிசனங்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே காண்பிக்கிறார். தானியேலுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே பாருங்கள் சொல்லுகிறார், ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே இதோ மனுஷகுமாருடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்ப பாருங்கள், அவர் மட்டும் நீண்ட ஆயுசு உள்ளவர், இம்மட்டும் இந்த இடமட்டும் இந்த நாட்களை வந்து அவர் சமீபமாய் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதிக்காரரும் பாசைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், இப்ப தானியேலுக்கு என்னென்று தெரியும், இவருக்கு நீண்ட ஆயுசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீண்ட ஆயுசுரியவர் என்று சொல்லி இந்த நாட்களை தானியேல் எப்படியாக அதை ஐடென்டிஃபை பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதாவது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அப்படியானால் பாருங்கள், மனுஷகுமாரன் யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு தூதனை இவர் கண்டிருப்பாரா இருந்தால் அந்த இடத்திலே தூதன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது மனுஷ குமாரன் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இந்த நாட்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இந்த நாட்களே என்ன செய்கிறாராம், அந்த இடத்திலே அவருக்கு இந்த நாட்களே தரிசனம் ஆகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், அதாவது one like son of man என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க. coming with the cloud of heaven என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஒரு அதாவது தேவனுடைய மனுஷன், அதாவது மனுஷ குமாரனாக இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு வெளிப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தானியேலுக்கு வெளிப்படுகிற வேளையிலே மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே அதே மனுஷகுமாரன் சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். 24ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். பாருங்கள், இதைத்தான் யார் சொன்னது? தானியேல் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே. அப்ப இங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதா? நிறைவேறுகிறது. பாருங்கள், அப்பொழுது அங்கே மனுஷகுமாரன் அடையாளம் வானத்திலே காணப்படும். அங்கே பாருங்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு இந்த நாட்களிலே புலம்புவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காரியம் ஒன்றை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இன்னும் காணப்படவில்லை, ஆனால் காணப்படுவதற்கு ஆயத்தமாக இந்த நாட்களிலே இருக்கிறது, தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வானத்தின் மேகங்கள் அவர் வருகிறதையும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த புலம்புகிற வேளையிலே பாருங்கள், ஒரு சிலர் பாருங்கள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டோடைய வருகையின் போது கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். எல்லாரும் பார்த்து இந்த நாட்களில் அவர் சொல்லுவார்கள், இவரையா நாங்கள் குத்தினோம், இவரா ராஜாதி ராஜா. இந்த நாட்களில் இவர் ராஜா என்று சொன்னதை கூட இந்த நாட்களில் நாங்கள் நம்பவில்லையே, இவரை நாங்கள் புறக்கணித்தோமே, இந்த நாட்களில் இவரை நாங்கள் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தோமே என்று சொல்லி இந்த நாட்களிலே அழுது தங்களுடைய மார்பிலே அடித்து அடித்து இந்த நாட்களிலே புலம்புவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் மத்தேயு சுவிசேஷம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி வருவார் என்றால், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை மற்றும் 4 திசையிலே இருந்து கூட்டிச் சேர்ப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப இங்கே வரப்போற காரியம் இந்த நாட்களிலே தேவன் முதலாவது தன்னுடைய ஜனங்களை என்ன செய்வாராம்? கூட்டி சேர்ப்பாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அவருக்குள்ளே அவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள், அவரை குறித்து இந்த நாட்களில் தாகமாய் இருக்கிறவர்கள், அவரை குறித்து ஆவலாய் இருக்கிறவர்கள், அவர்தான் தெய்வம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வருகை வருகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வேதத்தை தெளிவாக இன்றைக்கு வாசிக்கிற வேளையிலே கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக. ஆனால் நாங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசி பாருங்கள், 28ஆம் வசனம் சொல்லுவது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு purpose of calling, அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாட்களில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்படியானால் அழைக்கப்பட்டவர்கள் சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்து அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஒரு சிலரை தனக்கு தெரிந்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி கொண்டு வருகிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இப்படியாக சொல்லப்படுகிற வேளையிலே பாருங்கள், அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்கள். இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போவார் என்று மையாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் பாருங்கள், சந்ததி என்று சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு முற்புதாவில் இப்ப பாருங்கள் ஜெனரேஷன், அதாவது எப்படி என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்கள், அதாவது என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார், அந்த சந்ததியிலே வந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்ததியை ஒளிந்து போகவில்லை, தொடர்ந்து அந்த சந்ததிகள் இந்த நாட்களை பெருகிக் கொண்டே இந்த நாட்களை போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சந்ததிகள் ஒளிந்தே போவாதாம். அப்ப இந்த சந்ததிக்கு பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பாருங்கள், இந்த 12 கோத்திரத்தின் வழியிலே ஒவ்வொரு சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிறோம், நாங்கள் என்ன கோத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், அந்த 12 கோத்திரத்துக்குள்ளே ஒரு கோத்திரத்தில் இந்த நாட்களில் இருக்கிறோம். என்ன கோத்திரம் என்று சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்போமா இருந்தால் நாங்கள் அவருடைய யூத கோத்திரத்துக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் இணைக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த கோத்திரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், சந்ததியாக அந்த நாட்களே காரியங்கள் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், லூக்கா மத்தேயு 26வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 26வது அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, 64வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த லூக்கா மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே அங்கே என்ன காரியம் என்று சொல்லி நடக்கிற வேளையிலே பிரதான ஆசாரியர்கள் அங்கே எழுந்து நின்று சொல்லுகிறார்கள், அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்ட. இயேசு பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரும் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொன்னார். அதற்கு இயேசு, சொல்லுகிறபடிதான், உண்மையாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருகிறதையும் இன்று முதல் காண்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறாய், இனி சாட்சியின் கண் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூசணத்தை இப்பொழுது கேட்டீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் அவர் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்திருக்கிறான்னு சொல்லி, அதற்கு பாத்திரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சிலுவை மரணத்துக்கு நாட்களை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான, அப்ப பாருங்கள், இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், மனுஷகுமாரனுடைய வருகை எப்படியாக இருக்கும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது மேசியா நித்திய உடன்படிக்கை செய்வார் என்பதையும் நித்திய சமாதான உடன்படிக்கை செய்வார் என்பதையும், இரண்டாவது மனுஷகுமாரனுடைய வருகையை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த நாட்களிலே மேசியாவின் நித்திய ராஜ்யத்தின் வருகை என்பதை குறித்து இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், தானியேலின் புத்தகத்திலே 7:27 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அதே தானியேல் தான் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், 7வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால், தானியேல்
7ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வானத்தின் கீழங்களும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களையும் அவரை இந்த நாட்களில் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்குள் கீழ்ப்பட்டிருக்கும் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் இதை சொன்ன வார்த்தையை இத்தோடு இந்த நாட்களிலே முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளினாலே மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு அளிக்கப்பட்ட அந்த தரிசனத்தின்படி அங்கே அந்த காரியம் இந்த நாட்களில் அங்கே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்களேன், இப்ப தானியேலுடைய காலத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவர் தானியேல் மூலமா இந்த நாட்களிலே தன்னுடைய கடைசி வருகையை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார். முதலாவது தானியேலுடைய காரியத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இருந்தால், இந்த சீசர்கள் கேட்கிறார்கள் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யோவானை குறித்து, இவனுடைய காரியத்தை குறித்து என்னன்னு சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருமளவு ஒரு இருக்க சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்றார். அப்படியானால் அந்த கடைசி அவருடைய வருகையை இந்த நாட்களிலே அங்கே யோவானுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், மரித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடையிடையே சில பரிசுத்தவான்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அதற்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே தரிசனமாகவில்லை. ரொம்ப வேதத்தில் பாருங்கள் இந்த நாட்களே, அதாவது யாருக்கு பவுலடிகளுக்கு இந்த நாட்களை தரிசனம் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய அந்த காரியங்களை இந்த நாட்களை ஜனங்கள் காணவில்லை. கடைசியாக வெளிப்படுத்தல தான் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நேரடியாக யோவானுக்கு இந்த நாட்களை தேவன் தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்தி தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இனி அடுத்ததாக இந்த நாட்களை வரப்போற ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே ரகசிய வருகையில் இந்த நாட்களிலே அங்கே ஒரு சிலருக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு சிலருக்கு இந்த நாட்களே அவர் இந்த நாட்களை தரிசனமாவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரகசிய வருகையில் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே சொல்ல முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அங்கே விளம்புவதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ரகசிய வருகை வேறு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பகிரங்க வருகை இந்த நாட்களே வேறையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ரகசிய வருகையிலே தான் இந்த நாட்களிலே அதற்கு பின்பாகத்தான் அந்த உபத்திரவத்தின் காலங்கள் இந்த நாட்களிலே வரும். அந்த உபத்திரவத்தின் காலத்திலிருந்து நாட்களை நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் பரிசுத்தமா இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் இந்த நாட்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வெளிப்படுத்தல் 11:15 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். 11:15 பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியது ராஜ்யங்களாயின. அவர் சதாகாலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்திலிருந்து இந்த நாட்களிலே உண்டானது என்று சொல்லி அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த கடைசி நேரத்திலே பாருங்கள், அந்த எக்கால சத்தம் ஊதுகிற வேளையிலே வானத்தின் சத்தம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி அங்கே முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இப்படியாக அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே தானியேல் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, அப்ப பாருங்கள், மேசியாவின் நித்திய ராஜ்யத்தின் வருகையை குறித்து இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அருமையான கர்த்தருடைய தானியேல் சொன்ன காரியத்தை புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தலே
யோவானுக்கு இந்த நாட்களே அங்கே வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. நான்காவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மேசியாவின் வருகைக்குரிய கால அட்டவணை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 24-26 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 24 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 9ஆம் அதிகாரத்திலே 24 இருந்து 26 வரை வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், மீறுதலில் தவிர்ப்பதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவித்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேல் என் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வருஷங்கள் செல்லும் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த இடத்திலே என்ன காரியம் சொல்லும்? 26வது வசனம் வாசிக்கின்றேன். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கு கட்டளை வெளிப்படுவது முதல் பிரவாகிய மேசியா சங்கரிக்க, அதாவது மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகள் வீதிகளிலே அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படியாக இருக்கும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போற பிரவாகிய பிரவுன் ஜனங்கள் இந்த நாட்களே அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாரம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமுமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நியமிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. பாருங்கள், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசம். இப்ப இன்றைக்கு என்ன நடக்குது? நீங்க இன்றைக்கு சற்று திரும்பி பாருங்க. இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடக்கிறது? யுத்தமும் நாசமும் தான் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. அருமையான கதை ஏன்னு சொன்னா பாருங்கள், இங்க சொல்லப்படுகிறது, வரப்போற பிரபு ஜனங்களை இந்த நாட்களை பிரபுவின் ஜனங்கள், அதாவது வரப்போற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவமாக இந்த நாட்களை இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு அந்த முடிவு காரியம் இந்த நாட்களிலே நாசம் போய்கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜலப்பிரவாரம், அதாவது வெள்ள பெருக்கு போல இந்த நாட்களை ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், எத்தனை ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு அந்த இவர்கள் அந்த குண்டுகளை போட்டு அழிக்கிற வேளையிலே எத்தனை கோடிக்கணக்கில் ஜனங்கள் இந்த நாட்களை செத்து கொண்டு போகிறார்கள். இது அதாவது லெபனான் தேசத்திலே எவ்வளவு ஜனங்கள் செத்தார்கள், பலஸ்தீன தேசத்திலே எவ்வளவு ஜனங்கள் செத்தார்கள். இப்படியாக பாருங்கள், ஜனம் கூட்டமாக இந்த நாட்களில் அந்த தேசத்திலே இந்த நாட்களில் ஏனென்று சொன்னால், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகரோடு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதியிலே சென்ற போது பலியை இந்த நாட்களை காணிக்கையும் முடியப்படுவார். பாருங்கள், என்ன காரணம் என்றால், அந்தி கிறிஸ்து வாரதற்கு ஏற்றதாக இந்த நாட்கள் இந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற வழியிலே பாருங்கள், திடீரென்று ஒருவன் தோன்றி இந்த நாட்களிலே இந்த யுத்தத்திற்கு நான் ஒரு முடிவை கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை இந்த நாட்களிலே ஏற்படுத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் எப்படிப்பட்டவர்? இவர் இந்த நாட்களிலே பாருங்கள், அதாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவன் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனா அந்தி கிறிஸ்து அப்படி அல்ல. அவன் நாட்களே அழிக்கிறவன் கொல்லவும் அழிக்கவும், அதைத்தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்க வருகிறான் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இவர் பாருங்கள், ஆண்டவரை குறித்து சொல்லப்படுது, இவர் யூத கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதான் 2 சிங்கங்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய காரியம் என்ன? வகை தேடி திரிகிறவனாய் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற மனுஷனாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான இந்த காலகட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறதை தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 600 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். பாருங்கள், அந்த 62 வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுவார். சங்கரிக்கப்பட்ட அப்புறம் இந்த நாட்களை பாருங்கள், அந்த 7 வாரம் 62 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அந்த 69 வாரங்கள் சொல்லி மொத்தமாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே 2 காரியங்கள் நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 70 வருஷங்கள் இந்த நாட்களை அவர்கள் அங்கே இந்த நாட்களை, அதாவது
ஈராக் தேசத்தில் இந்த நாட்கள் என்ன செய்தார், பாபிலோனில் இந்த நாட்கள் அவர்கள் சிறைப்பட்டிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கணக்கின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையும் இந்த நாட்களிலே அந்த 7 வருஷம், அதாவது 7 வருஷ ஆட்சி, 3.5 வருஷம் இந்த நாட்களில் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி, அந்த மிச்ச மிகுதி 3.5 வருஷம் இந்த நாட்களில், அதாவது சமாதான உடன்படிக்கை 3.5 வருஷம் நடக்கும், அந்த மிகுதி முடிவு 3.5 வருஷம் இந்த நாட்களில் கொடூரமான ஆட்சியாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இதற்குள்ளே ஆண்டவர் மரிக்கிறது, ஆண்டவருடைய காரியங்கள் இந்த நாட்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிகுதியாக இருக்கிற அந்த 1 வாரம் என்ன கணக்கிலே வரும் என்று சொல்லி சொன்னால், அது இன்றைக்கு நடக்கிற அந்த காரியம் கணக்கிலே எடுக்கப்படாத நாளாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்திலே பாருங்கள், ஆண்டவர் 6 நாள் இந்த நாட்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த 7ஆம் நாள் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓய்ந்திருக்கிற நாளாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் இன்றைக்கு நடக்க போகிற காரியத்தை ஒருவரும் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறதா, அதை மாற்றவே முடியாது. யாராவது நீங்கள் சமாதானம் பேசி பாருங்க, முடியாது. ஏனென்றால் அதுக்குரியவன் வந்துதான் அந்த சமாதானத்தை செய்ய முடியுமே ஒழிய எந்த மனுஷனாலும் அந்த காரியம் இந்த நாட்களிலே வராது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வழியில பங்க 1வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், யுத்தங்கள் வருகிற வழியில பாருங்கள், இந்த செஞ்சிலுவை சங்கங்கள், மற்றது பாருங்கள் இப்போ யுனைடெட் UNO இவர்கள் எல்லாம் இந்த நாட்கள் அதற்கு முன்பாக 1வது உலக யுத்தத்துக்கு அப்படியாக அந்த செஞ்சிலுவை சங்கங்கள் இந்த நாட்களை துவங்கி காரியங்களை செய்தார்கள். அதுக்கு பின்பாக பாருங்கள், இன்றைக்கு யுனைடெட் UNO இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை இவங்கள் காரியங்களை செய்கிறார்கள். இவர் இன்றைக்கு இந்த ஜனங்கள் அவருடைய சொல்லையோ அவருடைய காரியத்தை கேட்டு இந்த நாட்களை யுத்தத்தை நிறுத்த வேணுமோ காரியங்களை இந்த நாட்களை செய்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், இப்ப 3வதாக வரப்போற அந்தி கிறிஸ்துடைய சொல்லை கேட்டுத்தான் இந்த நாட்களை யுத்தங்கள் நிறுத்தப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இதை குறித்தான் சொல்லப்படுகிறது. மேசியாவின் வருகையை குறித்து இந்த நாட்களிலே இங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம், கலாத்தியரின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நாம் புத்திர சுவிகாரத்தை அதாவது அடையும் படிக்கு நியாய பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை அங்கே மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இஸ்ரேலிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த நாட்களே அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாகவும் தான் காலம் நிறைவேறின போது இந்த நாட்களை என்ன நடக்கிறது சொன்னால், இஸ்ரேலிடத்திலே பிறந்தவர் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை இந்த நாட்களை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அருமை பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே மேசியாவுடைய வருகைக்குரிய கால அட்டவணைகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே வந்து இந்த நாட்களை மரித்து சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை எப்படி என்று சொன்னால், நான் போய் என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டவருடைய அந்த வருகை. ஆண்டவருடைய வருகையிலே 2 வருகைகள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ரகசிய வருகைக்குரிய காரியத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ரகசியமாய் வந்து இந்த நாட்களை பாருங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நிறைவேற்றுவார். 2வதாக பகிரங்கமாக வந்து இந்த நாட்களிலே மிகுதியாக இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களை அவர் எடுத்துச் செல்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பாருங்கள், ஆண்டவரோடு எவ்வளவுக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அப்படியாக இருக்கிற வழியிலே அப்படிப்பட்டவர்கள் அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த ரகசிய வருகைக்கு இந்த நாட்களிலே பாத்திரவான்களாக இந்த நாட்களில் இருக்கும்படியாக வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ரகசிய வருகைக்கு இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாயும் அந்த ரகசிய வருகையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் போகிறவர்களாயும் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நான் இன்னும் ஒரு 2 வசனங்களை சொல்லி இந்த நாட்களை முடிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைத்தவரின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூவம் காட்டினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, எகிப்திலே இருந்து இந்த நாட்களை பாருங்கள், இயேசு எகிப்திலே இருந்து இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே திரும்பி வருகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நாங்கள் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 14-15 இந்த நாட்களை நான் வாசித்து முடிக்கும்படியா வாஞ்சிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து இரவிலே புள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போறான். யாரு? யோசேப்பு. வருமான கத்தோடு. அப்ப ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலே இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது இப்படி இந்த நாட்களிலே நிறைவேறிட்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதே மாதிரி யோசேப்பும் எகிப்துக்கு இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அதாவது 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே யோசேப்பை அங்கே வெள்ளி காசுக்காக இந்த நாட்களை விற்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டினார். ஆனால் பாருங்கள், யோசேப்பும் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் ஆளும்படியாக இந்த நாட்களை ஆளுகை செய்யும் ராஜாவாக இந்த நாட்களை வரப்போகிறார். ஆனால் பாருங்கள், அதற்கு ஆதாரமாகத்தான் எகிப்து தேசத்தை இந்த நாட்களை யோசேப்பு ஆண்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த கோத்திரங்கள் சேருகிறதை அங்கே எகிப்திலே யோசேப்போடு போய் சேருகிற விதமாக இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டோடைய வருகையிலே எல்லா கோத்திரங்களும் இந்த நாட்களிலே சேரும்படியாக இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாங்கள் பார்த்த காரியங்கள் அங்கே இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இங்கே இந்த நாட்களிலே இன்னும் இந்த நாட்களில் நிறைவேறாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எசேக்கியேல் 37:26 லூக்கா 22:20 மேசியாவின் நித்திய அதாவது சமாதான உடன்படிக்கை அது இன்னும் செய்து முடிக்கவில்லை, ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2வது மனுஷகுமாரன் வருகை தானியேல் 7:13-14. 3வதாக மேசியாவின் நித்திய ராஜ்யத்தின் வருகை இந்த நாட்களே தானியேல் 7:27. 4வதாக இந்த நாட்களே தானியேல் 9:24 மேசியாவின் வருகையின் கால அட்டவணை. 4வதாக 5வதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இயேசு எகிப்திலிருந்து திரும்பி வருவது, அதை குறித்து ஓசியா 11:1 மத்தேயு 2:14 இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அது நிறைவேற இந்த நாட்களிலே ஆயத்தமாக தயாராக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டோடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் அடியனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் தாமே கூட இருந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படாத தீர்க்க தரிசனங்கள் உண்டு என்று கூறினீர்கள். அப்படியாகவும் இருக்கின்றது. அவை நிறைவேறுகின்ற பொழுது கர்த்தருடைய 2வது வருகையாக இருக்கும். அந்த வேலை கர்த்தர் வழிநடத்துவாராக. வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து விதைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்
நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கத்தர்தாமே அவற்றை வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களுடன் ஊழியர் சுசேதர் பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகின்ற மறு ஒலிபரப்பிலே பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாரா. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்